வணக்கம். வாங்க, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் ரொட்டி தான் சுட போகிறோம். ரொட்டியும் சுட்டு நல்ல கட்டுச்சம்பல் ஒன்றும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொட்டி சுடுறதுக்கு நான் 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். இது மைதா இல்லை, கோதுமை மாவு. மைதா வேறு, கோதுமை வேறு. இதில் தேங்காயும் எடுத்திருக்கிறேன். நான் ஒரு சின்ன தேங்காயை முழுசாக திருவி வச்சுருக்கிறேன். தேங்காய் பூவை போட்டுக்கொள்ளுவோம். ரொட்டிக்கு தேங்காய் நிறைய போட்டால் தான் நல்லா இருக்கும். உங்களுக்கு இதை விட கூட வேணுமெண்டா நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம். நான் உப்பு தூள் தான் போடுறேன். நீங்கள் உப்பு தண்ணி வேணுமென்றாலும் விட்டுக்கொள்ளலாம். இப்போ எல்லாத்தையும் இருக்க கையால் நல்லா கலந்து விடுவோம். தேங்காய் பூ உப்பு எல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கொள்ளுவோம். இனி நாங்கள் தண்ணி விட்டு மாவை குழச்சி கொள்வோம். நான் சுடு தண்ணி தான் விடுறேன். நல்லா கொதிக்கிற தண்ணி இல்லை, ஒரு அளவான சூடான தண்ணி தான் விட்டுக்கொள்கிறேன். சிலர் பச்சை தண்ணி விட்டும் குழைக்கிறது, பச்சை தண்ணி விட்டும் குழைக்கலாம். ஆனால் பச்சை தண்ணி விட்டு குழைச்சால் ரொட்டி கெதியில் கல் மாதிரி வந்துடும். வயசு போன ஆக்களுக்கெல்லாம் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். நாங்கள் இப்படி அளவான சுடு தண்ணி விட்டு குழைச்சோம்னு சொன்னால் ரொட்டி கொஞ்சம் மென்மையாக இருக்கும், எல்லாருக்கும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுத்தான் குழைக்க வேணும். புதுசாக ரொட்டி சுடுற பிள்ளைகள்னு சொன்னால் அளவு தெரியாது, ஒரே அடியாக தண்ணியை விடக்கூடாது. எங்களோட கை பதத்துக்கு தெரிய வேணும் தண்ணி நல்ல கணக்காக இருக்கிறது. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நாங்கள் நல்ல மாவை நல்ல வடிவாக குழைச்சி எடுத்துக்கொள்வோம். ஆனால் ஒரு நாளும் ரொட்டிக்கு நல்லா கொதித்து பொங்கின தண்ணி விடக்கூடாது. அப்படியே பொங்கின தண்ணி விட்டு குழைச்சோம்னு சொன்னால் ரொட்டி உள்ளுக்கு பிசு பிசுப்பாக இருக்கும். உருண்டையாக வந்ததுக்கு பிறகு எண்ணெய் கொஞ்சம் விட்டு இன்னும் வடிவாக மாவை குழைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இந்த கோதுமை ரொட்டி எங்களோட இலங்கை மக்களோட பிரதான உணவு. அதிலையும் குறிப்பாக எங்களோட மலையக சொந்தங்கள் நாளாந்தம் இந்த ரொட்டி செய்கிறது. இப்போ நாங்கள் எப்படி புட்டை வைக்கிறோமோ அதே மாதிரி அங்கே நெடுகளும் ரொட்டி தான். அந்த சூழ்நிலைக்கு, அந்த குளிர் காலத்துக்கு அங்கே ரொட்டி தான் சிறந்த உணவு. ஆனால் அந்த ரொட்டி மாதிரி எங்களால் சுட இயலாது. ஏனெண்டா அந்த தண்ணியின் மகிமையாக என்னென்னு தெரியல. அங்கே நாங்கள் ரொட்டி சாப்பிட்டோம்னா அந்த சுவையே தனியாக இருக்கும். மாவை நாங்கள் நல்லா குழைச்சி எடுத்துட்டோம். மாவில் விரிசல்கள் இருக்கக்கூடாது, அப்போ தான் எங்களோட ரொட்டி நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் குழைச்ச மாவுக்கு மேலே எண்ணெய் கொஞ்சம் பூசிட்டு இந்த ஒரு 10 நிமிஷம் போல் இந்த மாவை அப்படியே நாங்கள் மூடி வைப்போம். 10 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் கொஞ்சம் மூடி வச்சா தான் இந்த மாவு நல்லா சாஃப்டாக வரும். மாவை மூடி வச்சுட்டு நாங்கள் இதுக்கு ஒரு கட்டைச்சம்பல் ஒன்று செய்து கொள்ளுவோம். நான் ஒரு திடீர் கட்டைச்சம்பல் தான் செய்ய போகிறேன். ஏன்னா வீட்டில் கறி இருக்குது. சித்திரை மிளகாய் கொஞ்சம் பொரித்து கொள்ளுவோம். சித்திரை மிளகாய் பொரிச்சிட்டு செய்தால் இந்த சம்பல் நல்ல வாசமாக இருக்கும். அதோட 4-5 கருவேப்பிலையும் பொரித்து கொள்ளுவோம். அதே எண்ணெயில் 2 பச்சை மிளகாயும் போட்டு பொரித்து கொள்ளுவோம். இப்போ சித்தல் மிளகாயில் உப்பை போட்டுட்டு நல்ல வடிவாக கையால் கசக்கி விடுவோம். இந்த சம்பலை ஈஸியாக செய்திடலாம். எங்கேயும் தூரங்களில் தங்கி இருந்து வேலை செய்கிற பிள்ளைகள் கூட உரலில் சம்பல் அடிக்கன்னு கவலைப்பட தேவையில்லை. இப்படி 4 சித்தல் மிளகாயை பொரிச்சிட்டு செய்து கொள்ளலாம். அதுக்குள்ளே கொஞ்சம் தக்காளி பழமும் வெங்காயமும் போடுவோம். போட்டுட்டு நல்லா கசக்கி விடுவோம். அதோட ஒரு பிஞ்சளவு சீனி சேர்த்துக்கொள்ளுவோம். சீனி சேர்த்தா உரைப்போட ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதால் சீனி கொஞ்சம் போட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். இதுக்குள்ளே இப்போ தேசிக்காய் புளி கொஞ்சம் விட்டுக்கொள்ளுவோம். எங்களோட கட்டுச்சம்பல் தயாராகிட்டுது. இனி நாங்கள் ரொட்டியை சுடுவோம். இப்போ நாங்கள் குழச்சி வச்ச மாவை பார்ப்போம். நல்ல வடிவாக செட் ஆகிட்டுது. இனி நாங்கள் இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக்கி கொள்ளுவோம். கையில் கொஞ்சம் எண்ணெய் பூச்சிக்கொண்டு எங்களுக்கு எந்தளவு உருண்டையாக அளவாக வேணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் மாவை உருண்டைகளாக்கி எடுத்துக்கொள்ளுவோம். உங்களுக்கு சின்ன சின்ன ரொட்டியாக வேணுமென்னு சொன்னால் சின்ன சின்ன உருண்டைகளாக்கி கொள்ளலாம். பெருசாக வேணுமென்னு சொன்னாலும் நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தட்டை மற்ற பக்கம் திருப்பி போட்டுட்டு அதில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கொள்ளுவோம். எண்ணெயும் தேங்காயும் தான் இந்த ரொட்டிக்கு சுவையை தரது. எண்ணெயில் வடிவாக பீங்கான் முழுக்க பூசி விட்டுட்டு
நாங்கள் ரொட்டியை தட்டி விடுவோம். இப்போ எங்களோட அம்மாக்கள் எல்லாம் கையில் வச்சே நல்ல வடிவாக பெரிய வட்டமாக மெல்லிசாக தட்டி எடுத்துருவாங்க. நாங்கள் இப்படி கொஞ்சம் தட்டிட்டு பிறகு பீங்கானில் வச்சு வடிவாக தட்டி எடுப்போம் மெல்லிசா. ஆக மெல்லிசாவும் இல்லாமல் ஆக மொத்தமாகவும் இல்லாமல் ஒரு அளவாக தட்டினோம்னா சரி. சிலருக்கு பிஸ்கட் மாதிரி மெல்லிசா இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு மொத்தமாக இருந்தால் பிடிக்கும். அவரவற்றை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ரொட்டியை தட்டி கொள்ளுவோம். வளமையாக நாங்கள் வீட்டில் புட்டு இடியப்பம் அவிச்சமண்டு சொன்னால் வெளியில் எங்கேயும் வாசம் போகாது. ஆனால் இந்த ரொட்டி சுட்டமண்டா 4 வீட்டுக்கு அங்கால வாசம் அடிக்கும். அந்த வாசமே மனுஷனுக்கு பசியை கொண்டு வந்துடும். ரொட்டி தட்டியாச்சு. இனி நாங்கள் சுட்டு எடுத்துக்கொள்வோம். நான் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஒரு வடிவாக எண்ணெய் பூசிக்கொள்ளுவோம். எண்ணெய் பூசிட்டு நாங்கள் தட்டின ரொட்டியை எடுத்து போட்டுருவோம். போட்டுட்டு கையால் வடிவாக வட்டமாக அழுத்தி விட்டு கொள்ளுவோம். முதலாவது ரொட்டி சுடுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். மெட்ட ரொட்டிகள் நாங்கள் கெதியில் சுட்டு முடிச்சிடலாம். ரொட்டியை போட்டுட்டு அப்படியே இருக்கக்கூடாது. நாங்கள் திருப்பி பார்த்து சமனாக சுட்டு எடுக்க வேணும். நாங்கள் கொழும்பு பக்கம் போனால் ரோட்டுக்கரைகளில் சுடுற ரொட்டி ஒன்று இருக்குது. அந்த ரொட்டி வேறு. அதுக்கு புளிஞ்ச தேங்காய் பூவும் சீனியும் தான் போடுறது. ஆனால் அந்த ரொட்டி அவ்வளவு நல்லா இருக்கும். ரொட்டியில் மேல் பக்கமும் காஞ்சதுக்கு பிறகு தான் நாங்கள் திருப்பி போட வேணும். மேல் பக்கம் ஈரமாக இருக்கைகளை திருப்பி போடக்கூடாது. ரொட்டியை திருப்பி போட்டதுக்கு பிறகு நாங்கள் ஒரு போத்தில் ஒன்று எடுத்து அந்த ஓரங்களை அழுத்தி விட வேணும். அப்போ தான் அந்த ஓரமெல்லாம் சமன ஆவியும். சில நேரங்களில் அந்த ஓரம் வெள்ளை கலராக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு போத்தில் அமர்த்தி விட்டோம்னு சொன்னால் நல்ல ஈக்குவலாக ரொட்டி எல்லா இடமுமே நல்ல ஒரு கலராக வரும். இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குற பிள்ளைகள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. ஒருத்தருமே லைக் பண்ணுறதும் இல்லை, கமெண்ட் பண்ணுறதும் இல்லை. எங்களோட ரொட்டி இப்போ சுடுபட்டுட்டுது. நாங்கள் அதிൻ്റെ ஓரங்களை கல்லில் அப்படியே கையால் நிமித்தி வச்சு பிரட்டி எடுத்துக்கொள்ளுவோம். அப்போ அந்த ஓரங்களும் நல்லா கலராக வரும். ரொட்டியை சுட்டதுக்கு பிறகு நாங்கள் நேரடியாக எடுத்து பீங்கானில் வைக்கக்கூடாது. பீங்கானில் வச்சோம்னா ரொட்டி வேர்த்து போகும். எங்கள்கிட்ட பனையோலை பெட்டிகள் அப்படி இருந்தால் அதில் எடுத்து வைக்கலாம். முந்தியெல்லாம் நாங்கள் அதில் தான் வைக்கிறது. நான் இப்போ இந்த தட்டில் நிமித்தி தான் வைக்கிறேன். ஆறுனதுக்கு பிறகு நாங்கள் பீங்கானில் எடுத்து வைக்கலாம். எங்களோட சுவையான ரொட்டியும் கட்டச்சம்பளம் தயாராகிட்டுது. நீங்களும் இதுபோல் செய்து சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.